உங்களுக்கு பிடிச்சலாம் சாப்பிட்றாங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கேரட் மைசூர் பாக். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கேரட் திருவுனது வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு அரை கப்பு, 1 கப்புக்கு ஈக்குவலான குவான்டிட்டி சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் கூட கடலை மாவு சேர்க்கறதுனால நல்ல கலர் கிடைக்காது, குறைஞ்சிரும். அதுக்காக ஒரு துண்டு பீட்ரூட் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினலாகவே நமக்கு நல்ல கலர் வந்துடும் பீட்ரூட் சேர்க்கறதுனால. பீட்ரூட் கூட கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். திருத்திரியாக இருக்கவே கூடாது. அப்போ தான் மைசூர் பாக் சாப்பிட்றப்ப கேரட் வாய்க்கு வராது. தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமையே முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 or 2 ஸ்பூன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கடலை மாவு கூட கலக்கிறதுக்காக 2 பேக்கெட் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பால் பவுடர் நம்மளுடைய மைசூர் பாக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிட்றப்ப கேரட் சேர்த்துருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. அதே போல் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதும் தெரியாது. ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் ரிச்சாக இருக்கும். எந்த லம்ஸுமே வராமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவையும் பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்க்குறேன். ரீஃபைன் பண்ண ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம், வாசனை இல்லாதது. கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்தா வாசனை டேஸ்ட்டு கெட்டுடும். இது நான் மெஷர் பண்ணி எல்லாம் சேர்க்கல. அந்த போரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். நெய் சேர்த்தோம்னா சாப்பிட்றப்ப ரொம்ப திகட்டும். அதனால் நான் ஆயில் பாதியும் நெய் பாதியும் பிரிச்சுக்கிட்டேன். இதுக்கு நெய் சேர்க்காமல் குக் பண்ணுறப்ப மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அடிகனமான பேனை அடுப்பில் வச்சு நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எவ்வளோ சர்க்கரை மெஷர் பண்ணமோ அதுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கம்ப்ளீட்டாக கரையட்டும். கொஞ்சம் கூட சர்க்கரையே இல்லாமல் சுத்தமாக கரைஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம். கேரட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிங்கிள் ஸ்ட்ரிங் வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கலந்து விடணும். இது கேரட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிங் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தனி சர்க்கரை பாகில் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு போட் பண்ணுறப்ப கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா குட்டி குட்டி கட்டியாக பிடிச்சிரும். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை இன்னொரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். மைசூர் பாக்கு சூடான நெய் தான் சேர்க்கணும். மொத்தமாக சேர்க்காம அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு 200 ml நெய் சேர்த்துருப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் அப்பப்போ ஊற்றி கலந்து விட்டுட்டே வரலாம்.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சிங்கிள் ட்ராப் எடுத்து கையில் உருட்டினோம்னா நல்ல ஈஸியான பாலாக வரும். உடன் போகாமல் பாருங்கள், சூப்பராக பால் வருது. இந்த டைமில் நாங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நெய் தடவி ரெடி பண்ணியிருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் கூடவே வருது பாருங்கள். ஏற்கனவே நெய் தடவி இருக்கிற பிளேட்டுக்கு நான் எடுத்து மாற்றிக்கிறேன். சமமாக இருக்கிறத ஒரு ஃப்ளாட் பேஸ் வச்சு தட்டி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மைசூர் பாக் ட்ரே இருந்ததுன்னா போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்கிட்ட அந்த ட்ரே எதுவும் இல்லை, நான் ஒரு பிளேட்டில் தான் எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் ஈவனாக வர மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இது நல்லா சூடாகணும். கம்ப்ளீட்டாக சூடாகின பிறகு தான் நம்ம ஸ்லைஸ் போடணும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நான் ஸ்லைஸ் போட்டுக்கினேன். நமக்கு விருப்பமான ஷேப்பில் நாங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆச்சு. உடைச்சி பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நியூ திங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சாவே நல்லா கரைஞ்சிட்டு போகுது. அந்த மில்க் பவுடரோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்